ஹாய், ஹலோ, வணக்கம். திரும்ப வந்து நம்ம ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து முன்னாடி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அது ஒரு சின்ன கேப், ஒரு பெரிய கேப்பே விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ மறுபடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து ரெகுலராக வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூடியூப் மூலமாக முந்தின நாளே இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி எவ்ரிடே வந்து முந்தின நைட்டே நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன், ஒரு நல்ல ஒரு 10%க்கு மேலேயே வந்து கரெக்ஷன் ஆகி, திரும்ப வந்து ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணிட்டுருக்கு மார்க்கெட்ட. ஸோ ப்ளஸ் வந்து பெருசா சப்போர்ட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஐடி சப்போர்ட் பண்றான், ஒரு நாள் பேங்கிங் சப்போர்ட் பண்றான். ஒரு நாள் பேங்கிங் சப்போர்ட் பண்ணா ஐடி இறங்குறான், ஐடி சப்போர்ட் பண்ணா பேங்கிங் இறங்குறான். ஸோ இந்த மாரியே ஒரு மொமெண்டம் போயிட்டு இருக்கனால தான் மார்க்கெட்டால அந்த ஒரு ஃபாஸ்ட் ரெக்கவரி அப்படிங்கிறது நடக்கல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். லோயர் ஹை ஃபார்மேஷன்லேயே தான் இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்கான். ஸோ இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஃபாலிங் ஃபேஸில் தான் இப்போ வரைக்குமே மார்க்கெட் இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்த லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரெக்கவரி ஆயிருக்கே தவிர, பெருசா ரெக்கவரி கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கல. இன்னும் வந்து ஒரு டவுன் சைடு ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன்லேயே இறங்கி ஏறி இறங்கி ஏறி தான் மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் உங்களுக்கு நிஃப்டிக்கு இமீடியட்டாக இருக்கிற சப்போர்ட் வந்து 22,350. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கீழே 22,200 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலே ரெசிஸ்டண்ட்டாக 22,550 வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 27,800 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4-5 நாளாகவே லாஸ்ட்டாக ஒரு ஒரு போன வாரம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் சைட்வேஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. ஸோ அந்த 22,350லேருந்து 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் அந்த இன்ட்ராடேல வந்து மூவ்மெண்ட் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னா, ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரே இடத்துலயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது டைம் டிகேனால ப்ரீமியம் வந்து அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் என்ட்ரி எடுத்தாலுமே லாஸ்ட்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அந்த சைட்வேஸில் வந்து பெருசாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஏன்னா ப்ரீமியம் டிகே ஆகிறனால. ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாளைக்கு வந்து எப்படி நடக்கும்னா, நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து லீவு. பட் வந்து தேர்ஸ்டே நைட்டும் ஃப்ரைடே நைட்டும் டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் ஆன ஃபாரின் யுஎஸ் இண்டெக்ஸஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்லிங்கு தேர்ஸ்டே நைட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு செம்ம ரெக்கவரி கிட்டத்தட்ட 1.5%க்கு 2.5% அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக மூவ் ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட இம்பேக்ட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ரன் ஆச்சு, கமாடிட்டி இருந்தனால. ஸோ அந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுமா இல்லை பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுமான்னு தெரில. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி, பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் சரி, பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,550க்கு மேலே போச்சு அப்படின்னா 800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா 22,250க்கு கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா 22,000 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டியோட லெவல். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நல்ல ஹை லோன்னு தான் அடிச்சு நவுத்திருக்கானுங்க. ஸோ இப்போதைக்கு இவனுக்கான சப்போர்ட் லெவல் வந்து 47,800 தான். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 47,350 வரைக்கும் ஃபால் ஆகும். ரெசிஸ்டன்ட் வந்து கீப் ஆன் வந்து அந்த 48,000 580 48,600ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெவல் தான் இவனுக்கும் இருக்குது. ஸோ இவனும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. கேண்டில்ஸ் வர மூவ்மெண்ட்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக ஒரு மொமெண்டம் வந்து இல்லை பேங்கிங்லேயுமே. ஸோ அதனால் இதுவும் சைட்வேஸ்லேயே இருக்குது. ஸோ பார்க்கலாம் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு. ஐடி ஐடி செக்டர் தான் இப்போதைக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா பேங்கிங் வந்து சைட்வேஸ்லேயே இருக்குது. ஐடி செக்டாரும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. கண்டினியூஸாக ஃபாலு. ஸோ அந்த யுஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலில் தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஆனால் ஃபாலில் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து பயங்கரமாக கரெக்ஷன் ஆன
ஒரு செக்டாரு ஐடிங்கிறது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ மேபி சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அந்த 35,350 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனா தான் இருக்கு. ஸோ இதுக்கு வரைக்குமே ஃபால் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 46,000லேருந்து ஃபால் ஆகி கிட்டத்தட்ட 36,000 வந்திருக்கு. 10,000 பாயிண்ட்டுங்கிறது ஐடி செக்டார் வந்து ஃபால் ஆயிருக்குங்க. இந்த கரெக்ஷன் வந்து பெரிய கரெக்ஷன் தான். ஸோ ஐடி செக்டாரில் ஸோ கண்டிப்பாக வந்து புல் பேக் குடுப்பாங்க. அந்த 46,000த்தையும் கண்டிப்பா அடிப்பாங்க. பார்க்கலாம். வெயிட் பண்ணி. ஒரு நல்ல சப்போர்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சியவும், ரிலையன்ஸையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைட்வேஸ் தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயும் இப்போதைக்கு வந்து ஒரு சைட்வேஸில தான் இருக்கு. பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சைட்வேஸ் போக போக என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு பக்கம் வந்து கண்டிப்பா பிரேக் அவுட் அப்படிங்கிறது எடுக்கும். ஸோ அந்த மாரி பிரேக் அவுட் எடுக்கிறது வந்து எந்த சைடு எடுக்கும்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து கண்டிப்பான முறையில் பிரேக் அவுட் அப்படிங்கிறது எடுக்கும். இது ஒரு பேட்டர்னு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன்ல ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் எடுக்கும். எடுத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவரைக்கும் நம்ம இத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்க. ஸோ ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபால்ல தான் இருந்துட்டு கொஞ்சம் ரெக்கவரி. ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆன மாரி இதுவும் ரெக்கவரி ஆகி தான் முடிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த 1200 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலா இருந்துச்சு. அதுக்கு கீழ பிரேக் அவுட் எடுத்தாலும் திரும்ப ரெக்கவரி ஆகி மேல வந்துட்டாங்க. 1327 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ட், பெரிய ரெசிஸ்டன்ட். மைனர் ரெசிஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனர் ரெசிஸ்டண்ட்டாக 1300 அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. ஸோ பார்க்கலாம், ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா அப்சைட் திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த செக்டாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1600 பக்கம் இருந்து 1200 வரைக்குமே ஃபால் ஆயிருக்கு. ஷேருக்கு 400 அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே ரெக்கவரி ஆகும். ஸோ ஒரு ஸ்டே ஸ்ட்ராங்கோட வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபால் ஆகி ரெக்கவரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.